ஜாலரப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 2 கப்பு மைதா, 1 முட்டை, இந்த ஜாலரப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். மைதா மாவு குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் தேங்காய் பால் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து திருப்பியும் ஒரு வாட்டி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவோடைய பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு ஜாலரப்பம் செய்கிறதுக்குன்னு இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் உள்ள டப்பா கடைகளில் இருக்கும். அந்த மாதிரி டப்பாயில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. போட்ட ஒரு செகண்ட்லேயே நமக்கு இது வெந்துடும். இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாலரப்பம் ரெடி ஆயிரும். இது தொட்டுக்க சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, முட்டை குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.